உறவுகளுக்கு இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் நிர்சாந்த். இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தா மூதூர் பாரதிபுரம் எங்களோட ஊரில் தான் நிற்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வீடியோ தொடருவோம். வாங்க போவோம். இன்றைக்கி அந்த மேன்கமம் மருதநகர்ன்ற இடம் எங்களை பக்கத்து ஊரில் இருக்கிற முருகன் கோயில் தான் போகிறோம். இன்றைக்கி சண்டே, நான் லீவு நாளில் இல்லை. அந்த கோயில்களுக்கு போகிறது வளர்மை. அதான் இன்றைய தினம் நான் பாலமுருகன் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்துக்கு தான் போய் உங்களுக்கு வீடியோ போட்டு அதை காட்ட போகிறேன். வரும் நிறைய நாளாக போகவே இல்லை. இன்றைக்கி போய் பார்ப்போம். சுற்றி வர மருத நிலம், பச்சை பசையிலண்டு வயல் சூழ்ந்த இடம் பாருங்கள். இது மீன் பாரதிபுரத்திலிருந்து மல்லிகைத்துக்கு போகிற ரோட்டில் இருந்து இந்த கோயிலுக்கு போகிற வீதி தான் இது. அதில் போய் முன்பக்கத்தால் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு போவோம். பாருங்கள், எல்லாம் வெயில் டைம் தானே, சரியான கடுமையான வெயிலாக இருக்குது இந்த மாதம். அப்போ சரியான காற்று, ரோட்டெல்லாம் அப்படியே புழுதியாக இருக்குது. இந்த ஒழுங்கையால் நான் போகணும். அப்படியே திரும்பி இந்த ஒழுங்கையால் போகணும்னு சொன்னால் அது போய் அந்த பக்கம் கோயிலுக்கு அடுத்த பக்கம் ரோட்டில் வேலைக்கடையில் இந்த இருக்குது. இது இந்த போய்ஸாக பந்து விளையாடுற இடம். நேற்று மேட்ச் நடந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு வர கிடைக்கவில்லை. அதான் எல்லா இடமும் இந்த கடை வச்சிருந்த பேக்குகள் அதெல்லாம் இருக்கு. இது ஒரு லேண்டுக்கு வேலி போட்டிருக்காங்க. இனி மழை காலம் தானே, பயிர் செய்கிறதுக்காக அப்படியே உழுது விட்டுருக்காங்க. கலப்பு அடித்து டிராக்டரால் வேலியும் போட்டு வச்சுருக்காங்க. இனி அடுத்த மாதம் மழை ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் என்ன, நவம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் மழை ஆரம்பித்த பிறகு இந்த வயல் உழுது செய்வாங்க, மற்றது பயிர்கள் செய்வாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் முன் பக்கத்தில் நின்று இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா விடுங்க. இது மேன்கமம் மருதநகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம். இன்றைக்கு நம்ம ஐயா வரையில் பூசை இனித்தான் வருவார் போல இருக்குது. ஐயா வேறு கோயில்களுக்கு போகிறவர். இது மடப்பள்ளி. இதுவும் மருதநகர் மேன்கமத்தை புறப்படமாகும் பெரிய நீராவணையை மட்டக்களப்பை வசிப்புடமாக கொண்டு அமரர் கதிராமத்தம்பி செல்வகுமார் அவர்களின் ஞாபகத்தமாக அவரது மனைவி வகி மகன் உதயகுமார் ஆகியோரால் 9,50,000 செலவில் நிர்மாணிக்கப்பட்டது. பாருங்கள், கிட்டத்தில் தான் கும்பாசனம் நடந்தது. நல்ல வர்ண வேலைப்பாடுகள், அழகான கலர்கள்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு என்ன வடிவாக இருக்குது. இந்த முருகன் சித்திரம் கொண்டு வரைஞ்சி அதே மாதிரி இது தெற்கு வாசல் கோபுரம். அதில்
சிவன் பார்வதின்னு நினைக்கிறேன். ஓ, அந்த மாதிரி இருக்கு. இந்த கதவுல கூட முருகன் நின்ற திருக்கோலம் அதை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க வாசக்கதவில். அதே மாதிரி இங்கால பார்த்திங்கன்னா பின்னுக்கு தூவி அதுலேயும் முருகன் சிவனுக்கு அந்த குருவாக இருந்த அந்த கதையை சிலையாக செதுக்கி வச்சிருக்கு. இதில் இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் விநாயகர் உள்ள போய் பார்ப்போம். விநாயகர் சரியோ. அதே மாதிரி இங்கால அதில் பின்பக்கம் முருகன் வள்ளி தெய்வானை, அதில் மயில் மீது இருக்கிற முருகன் சிலை. அதே போல் இங்காலையும் முருகனும் வள்ளி தெய்வானை, சித்திர விநாயகர் சுவாமி, வள்ளி தெய்வ சேனா சமயத்தை சித்திர விநாயகர் சுவாமி நின்ற கொழும்பில். இங்கால சண்டீஸ்வரர் இருக்கிறார். சண்டீஸ்வரர் அதே மாதிரி இப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இதில் மயில், இங்காலையும் முருகன் வள்ளி தெய்வானை இருந்த நிலையில் ஆறுமுக சுவாமின்னு நினைக்கிறேன். 2 பக்கம் மயில். அதே மாதிரி அங்காலையும் ஒரு முருகன் இருந்த மாதிரி தனியாக. கோபுரத்தின் பின்பக்கம் வசந்த மண்டபத்தின் பின்பக்கம் வழியில் தான் இது இருக்குது. இதில் ஒரு சித்திர வேலைப்பாடு திருவாசி மாதிரி. இதில் இப்போ நவக்கிரகம் உண்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் வேலை பூர்த்தியாகிற நிலையில் தான் இருக்குது. பெயிண்ட் வேலை இருக்குது, விக்கிரகங்களும் வைக்கணும் போல். அதே மாதிரி இந்த வேல் கோவில்ற மேல் சைட் பக்கம் அப்படியே ஃபுல்லாக வேல் சித்திரம் வரைஞ்சி வச்சுருக்காங்க கலர் பண்ணி. அதே மாதிரி இது வைரவர் சின்னொரு ஆலயம். அன்பளிப்பு ரசபாதிபுரம் வைரவர் ஆலயம். இந்த மாதிரி இங்கெல்லாம் வசந்த மண்டபம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் வேலையில் இருக்குது நிறைய. அதுக்குரிய கட்டிட பொருட்கள்லாம் இதில் இருக்குது. இன்றைக்கி அமைதியாக இருக்குது, வீடியோ எடுக்க கூட. சரியான கோயில் அமைதியாக இருக்குது. சரி, நான் வந்தேன்னா என்ன செய்கிறது, கொஞ்சம் பூ வாங்கி சாமிக்கு வச்சுட்டு போனால் நல்லம் தானே. இல்லை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். நல்ல ரெட் கலர் செவ்வரத்தம்பூ வாங்கி வச்சுட்டு போவோம். எல்லாருக்கும் செவ்வரத்தம்பூ. அங்கே தப்பு இருக்குது, காலை கழுவிட்டு நாங்கள் வாங்கி வைப்போம். 6 3 4 5 6 ஆறுமுக சுவாமிக்கு 6. அதோட விநாயகருக்கும் ஒரு 5 பூவாயுவம். 1 2 3 4 5 தான். அதில் டெப் இருக்குது. மடப்பள்ளிக்கு பக்கத்தில் கால் கழுவிட்டு அந்த பூவையும் கொண்டு வச்சுட்டு போவோம். இதில் இந்த தொங்கு செவ்வரத்தின்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறது அந்த மாதிரியும் எங்களுக்கு சின்ன சொல்லுவாங்க தொங்கு செவ்வரத்தின்னு சொல்லி. இல்லை பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாழை குலை போட்டிருக்கு. ஆனால் மழை நிறைய நாளாக மழை இல்லை தானே. அப்போ அது பெருசாக இந்த இன்னும் செழிப்பாக வர இருக்குது. காலை கழுவியாச்சு டப்பில். இப்போ நான்
போய் முதல் விநாயகருக்கு பூ வைப்போம். விநாயகருக்கு சொல்லி அங்கே தம்ப பிள்ளையாருக்கு வைப்போம். சரியோ, இன்னும் கேட்டு திறந்து போய் தம்ப பிள்ளையாருக்கு வைப்போம். இருக்கிற தம்ப பிள்ளையார் முன்னுக்கு வச்சுட்டு போவோம். ஐயாவும் வருவார் தானே, இனித்தான் ஐயா வருவேன். 2 3 5 பூ வச்சாச்சு. சரி, அப்புறம் ஐயா வந்து சாமி அபிஷேகம் செய்து பூஜை செய்யக்குள்ள எல்லாம் வடிவாக செட் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறேன். இதில் இந்த மயூர வாகனம் அதே போல் வழிவிடம்னு நினைக்கிறேன். அப்போ அதில் சும்மா முன்னுக்கு பூவை வச்சு போவோம். ஐயா வந்து எடுக்கட்டும். இங்கால முருகன் உள்ள வசந்த மண்டபம், அங்கே பக்கத்தில் சிவலிங்கம், சிவன், இங்கால அம்மன், அதோடு சேர்த்து உள்பக்கம் இந்த பக்கம் சித்திர வேலைப்பாடுகள். அந்த மண்டபத்தின் நாங்கள் மகா மண்டபத்தில் நிற்கிறோம். சரி, இனி நாங்கள் பூவை வச்சுட்டு மெதுவாக வலிக்கிடுவோம். இனி ஐயா வர லேட்டாகும். ஐயா நித்திய பூசை வருவேர், கொண்டு வந்தால் பூசை செய்வேர். வச்சாச்சு பூ. நான் மட்டும்தானே வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறேன். மொத்த கையால் பூவை வச்சு ஒரு கையால் வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறேன். புதுசாக கும்பாபிஷேகம் செய்கிற கோவில் அதில் நாங்கள் வலிக்கிடுவோம். கடுமையான வெயிலாகவும் இருக்குது. இறைவா சாமி இதில் இந்த இருக்குது. இது கும்பாபிஷேகம் நடைபெற்ற டைம். அவங்க பிரிண்ட் பண்ண நோட்டீஸ் அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. 7/9/2022 கருமாரம்பம். கும்பாபிஷேகம் 9/9/2022 கும்பாபிஷேகம். அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் நூதன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேக குடமுழக்கு சாந்தி விழா. அதில் கீழே சித்திர வேலைப்பாடுகள், வேல் வர்ண வேலைப்பாடுகள் எல்லாம் வடிவாக செய்து வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க நாங்கள் இனி வெளிக்கிடுவோம். போயிட்டு நான் இங்கால இப்போ வந்த ரோட் வந்து இந்த பக்கம் இருக்குது. மல்லிகைத்தூவு போகிற இடையில் இருக்குது. பாலத்துக்கிட்ட பாலத்தெல்லாம் வரணும் கடந்து வயல்வெளியால். இப்போ நான் இங்கால இந்த பக்கம் போகிறேன். மருதநகர் இங்கால ரோட்டால் போகிறேன். அது இங்கால தெற்கு பக்கம் ரோடு ஒழுங்காக இருந்திருக்கு. அதால் போனால் அப்படியே இதில் முன்னுக்கு கோவிலுக்கு முன்னுக்கு தீர்த்த கிணறோ முதல் இதான் பாவிச்சது. ஸ்டெப் லைன் வரும் முதல். இப்போ இந்த ரோட்டால் நாங்கள் போவோம். வீட்டை போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். போயிட்டு